அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் இந்த உலகிற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல்கள் மூலமாகவும் விளக்கியவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்க மாலை என்ற ஒரு அற்புதமான பதிகத்திற்கு உரை விளக்கம் சொற்பொழிவாக இயற்றியுள்ளார்கள். தயவு வாழ்வு 42 சொற்பொழிவாற்றிய நாள் 27/12/1981. இன்று தயா விளக்க மாலையில் 42வது பாடலுக்கு உரை விளக்கம் காண்போம். சென்ற வார பாடல் கடவுளறிவரே என முடிவடைந்து இவ்வார பாடல் இவருமின் என தொடங்கப்பட்டுள்ளது. பாடல் இவருமின் இந்த தயாநிலை மேலே இரவிலா வரந்தரு இறைவன் நவவொரு கொண்டு நமை வரவேற்கும் ஞான நன்மணி என ஒளிரும் சிவமுதலாக செப்புமை தெய்வ திருவள்ளற் கற்பனைக்கெல்லாம் உவமனு கெட்டா ஒரு தயா வடிவாயே உள்ளது வந்து பாரீரே. இன்றைய பாடல் நமக்கு சில உண்மைகளை உணர்த்துவதாக உள்ளது. இவருமின் இந்த தயாநிலை மேலே என்று அழைக்கப்படுகின்றது. இவறுதல் என்றால் மேல்நிலைக்கு ஏறுதல் என்று பொருள். கடவுள் உண்மையானது, கண்ணால் காண முடியாதது, வார்த்தைகளால் படித்து கூற இயலாதது, பெரும் பகுத்தறிவு ஆற்றலுக்கும் மனோ கற்பனைக்கும் எட்டாத ஒன்று. எங்கும் நிறைந்து உள்ளின்று விளங்குவோர் கடவுள். இவ்வாறுள்ள பரம்பொருளை தயவு ஒன்றினால்தான் நன்கு அறிந்துணர முடிகிறது. அகண்ட பிரபஞ்சம் முற்றிலும் அணுதோறும் தயவு ஒளி மயமாக விளங்கி கொண்டுள்ள இறைவன் நாம் கண்டு உணர்ந்து அவரை அடையும் வண்ணம் நம்மிலேயே தயவு ஒளி விளக்காக சிற நடு சிற்றம்பலம் தன்னில் விளங்கி கொண்டுள்ளார். எல்லோரையும் பக்குவப்படுத்தி மேல்நிலைக்கு ஏற்றி கொண்டுள்ளார். இதுவரை உலகில் தோன்றி மறைந்த ஞானியர், யோகியர் இவர்களெல்லாம் ஏகதேசமாகத்தான் கடவுள் உண்மையை உணர்ந்தனர். தாம் உணர்ந்த உண்மையை புற உலக மக்களும் உணர்ந்து கொள்ளும் வண்ணம் வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், 6 அந்தங்கள், சமயங்கள் ஆகியவற்றை தோற்றுவித்தனர். இவைகளெல்லாம் கூட கடவுள் உண்மையை முழுமையாக காட்டிக் கொடுக்கவில்லை. இறைவன் வள்ளலார் வடிவில்தான் தன் முழு உண்மையை வெளிப்படுத்தி கொண்டு அவருக்கு அருட்பிரகாச வடிவும் நித்தியமான மரணமிலா பெருவாழ்வும் வழங்கி வாழும்படி செய்துள்ளார். அவரை மேல்நிலைக்கு ஏற்றி ஆனந்த வாழ்வை வழங்கியுள்ளார். இக்கருத்தை வள்ளற்பெருமானின் அகவல் வரிகளாலேயே அறியலாம். ஏரா நிலைமிசை ஏற்றி என்றனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி. 6 என்று குறிக்கப்பட்டது 36 தத்துவங்கள், மேலும் 6 சமயங்கள், 6 அந்தங்கள், 6 மார்க்கங்கள், 6 ஆதாரங்கள் எனவும் கூறுவர். இவை எத்தனையும் கூட கடவுள் உண்மையை உணர ஓரளவிற்கு பயன்பட்டனவே ஒழிய அந்நிலை நின்று வாழ வகை செய்யவில்லை. இவையெல்லாம் புறத்திருந்து சென்று கடவுள் உண்மையை காண முயன்றன. ஆனால் வள்ளல் பெருமான் அருள் ஞான உணர்வால் அருட்பெருஞ்சோதியை கண்டுகொண்டார். இவர் அடைந்துள்ள உயர்நிலைக்கு ஏறிச் செல்ல பரம்பொருளின் முழு அருளை பெற்றால் அன்றி அடைந்துவிட முடியாது. கடவுளே வள்ளற்பெருமானின் அகநிலையில் இருந்து தன் அருளை முழுமையாக வழங்கி தன் உண்மையை உணர்ந்து கொள்ளுமாறு செய்திருக்கின்றார். அம்மே நிலையிலிருந்து நோக்கும்போது 6 ஆகிய அந்தங்கள், சமயங்கள், மார்க்கங்கள் எல்லாமே ஏகமான அருட்பெரும் ஜோதியின் அருட்சக்தியால் தோன்றியவை என்பதை உணர முடிகின்றது. இதனையே ஏரா நிலைமிசை ஏற்றி என்றனக்கே 6 காட்டிய அருட்பெருஞ்சோதி என போற்றியுள்ளார். மற்றொரு இடத்தில் ஏரா நிலை நடு ஏற்றி எந்தனை ஈண்டு 6 காலத்திய அருட்பெருஞ்சோதி. முன்வரிகளில்
ஏறா நிலைமிசி என்று கூறப்பட்டது. இது சுத்த சத்விசாரத்தால் அருள் உணர்வால் கடவுளும் தானும் ஒன்றாக இருப்பதை முதலில் உணர்ந்து கொள்ளச் செய்தது. அந்நிலையில் ஆறாறு காட்டிய என்றது பழமையான மார்க்கங்கள் நெறிகள் எல்லாவற்றையும் குறிக்காமல் ஒன்றான அருட்பெரும் ஜோதியையே குறிப்பதாகும் என்பதையும் உணர்ந்து கொண்டோம். அருள் விசாரத்தால் கடவுள் உண்மையை உணர்ந்து கொண்டாலும் அந்நிலையிலிருந்து நழுவி விடாமலும் அந்நிலையிலேயே மூழ்கி மறைந்து விடாமலும் இருத்தல் வேண்டும். இக்கருத்தே ஏறா நிலைநடு என இரண்டாவதாக கூறப்பட்டது. முன்பு சத்விசாரத்தால் அடைந்த அருள்நிலை நின்று பரோபகாரச் செயலோடு வாழும் தன்மையே மேநிலை வாழ்வாகும். இந்த அருள் வாழ்வால் ஆறாறு கடத்திய பழைய 6 அந்தங்கள் 6 மார்க்கங்களை எல்லாம் கடந்து விட்டதை குறிக்கும். மேலும் ஆறாறு என்றது ஆறிப்போன உயிரே இல்லாத பழைய நெறிகள் எனவும் கூறுவர். எனவே வள்ளல் பெருமான் நித்திய வாழ்வான மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டார். அருள் கடவுளோடு இரண்டர கலந்து நிற்கும் நிலையை வழங்க தயவு அந்நிலையில் அவர்மயமாக இருந்து கொண்டே வாழக்கூடிய பேரின்ப வாழ்வை வழங்குகின்றது. எனவே இந்த தயாநிலையை யோர்ந்து வந்தடையுங்கள். இரவிலா மரணமில்லா வரம் பெற்று கொள்ளலாம் என அழைக்கப்படுகின்றோம். இதுவரை உலகில் உயிரற்ற பழைய நெறிகளை பின்பற்றியவர்களும் உடலை இழந்து உயிர் அடங்கி போயினர் அல்லது மறைந்து ஒழிந்தனர். இந்த புது நெறி தயவு நெறி நமக்கு கடவுள் உண்மையை காட்டி கொடுத்து நித்தியமாக வாழ வைப்பதாகவும் உள்ளது. இதில் ஐயங்கொண்டும் அவநம்பிக்கை கொண்டும் ஆராய்ந்து கொண்டும் இருந்தால் உண்மையை உணராமல் வீண் போய்விடுவோம். வள்ளலாரும் இதனை ஐயமுற்றார் எல்லாரும் புறத்திருக்க என கூறியுள்ளார். எனவே ஐயம் தவிர்த்து மன ஓர்மையோடும் திடமான நம்பிக்கையோடும் இத்தயாநிலையை சார்ந்து கொள்ளல் வேண்டும். நவ உரு கொண்டு நம்மை வரவேற்கும் ஞான நன்மணி என ஒளிரும் என்னும் வரிகளால் நவம் என்ற சொல் 9 என்ற பொருளையும் புதுமையானது என்றும் அழகு குன்றாதது என்ற பொருளையும் தருகின்றது. இறைவன் நவ உரு கொண்டு விளங்குவோர் என்று விளக்கப்படுகின்றது. புறத்தே அக்னி சூரியன் சந்திரன் விண்மீன் என்னும் உருவநிலை 4ஆகவும் அகத்தே இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஞானம் என்னும் அருவநிலை 4ஆகவும் பகரபீடத்தே அரு உருவநிலை 1ஆகவும் மொத்தம் 9 நிலைகளில் விளங்கி கொண்டுள்ளார். 9ஆம் நிலையில் தயவு ஒளி விளக்காக நமது சிறநடுத்தலத்தே பகர வடிவ பீடத்தில் ஒளிர்ந்து கொண்டுள்ளார். ப என்பது தமிழ் மொழியில் 9வது உயிர் மெய் வரிசை எழுத்து. இந்த 9 நவம் என சொல்லப்படுகிறது. நவம் என்ற சொல்லோடு பிற என்னும் சிறப்பு சொல்லை சேர்க்கும்போது பிற ப்ளஸ் நவம் பிரணவம் என்ற சொல் கிடைக்கின்றது. பிரணவம் என்பது ஓம் என்னும் மந்திரம். ஓம் என்னும் ஓங்காரநாதம் ஒளிவண்ணமாய் எங்கும் எப்போதும் ஒலித்து கொண்டே உள்ளது. ஒளி வண்ணமாய் அகண்ட பிரபஞ்சம் முற்றிலும் நிரம்பியுள்ளது. ஒவ்வொரு அணுவினுள்ளும் ஓம் என்னும் ஒளி விளங்கி கொண்டுள்ளது. இந்த அணுவைச் சூழ உடலும் உயிர் உணர்வும் அறிவும் தோன்றி வளர்கின்றன. இந்த அருள் ஒளியே ஞான நன்மணி என நமது சிறநடு சிற்றம்பலந்தனிலே விளங்கி கொண்டுள்ளது. புற உலக நவமணிகளால் பெறப்படும் நன்மைகளும் சிறப்புகளும் நிலையானவை அல்ல. நமது அகம் ஒளிர் கடவுளான்ம அருள் ஒளியே நமக்கு எல்லா வகையான செல்வங்களையும் அழியா வாழ்வையும் நல்கும் தன்மை கொண்டது. இந்த ஞான நன்மணியை வள்ளல் பெருமான் நவமணிகளாக அகவலில் வர்ணித்துள்ளார். பரம்பரமணி பராபரமணி அரும்பெறன்மணி ககனமாமணி சரவொளிமணி கலைநிறைமணி வித்தகமணி சித்திசைமணி வளரொளிமணி என குறிக்கப்பட்டுள்ளது. சிவமுதலாக செப்பிடுமத்தெய்வ திருவள கற்பனைக்கெல்லாம் உவமனு கெட்டா ஒரு தயா வடிவாய் உள்ளது வந்து பாரீரே என்னும் வரிகளில் திரு என்னும் சொல்லுக்கு செல்வம் அழகு என்றெல்லாம் சாதாரணமாக பொருள் சொல்லுவர். ஆனால் இங்கு திரு கடவுள் உண்மை முழுவதையும் காட்டிக் கொடுக்கின்றது. அகண்ட பிரபஞ்சம் முற்றிலும் நிறைந்த இறைவனின் பெருஞ்சோதி வடிவையும் அதன் தன்மையையும் விளக்குகின்றது. தி இத் ப்ளஸ் இ என பிரியும். இதில் த என்பது புறத்தே விளங்கும் அகண்ட ஆகாச நிலையையும்
அகத்தே விளங்கும் தகராகாச நிலையையும் குறிக்கின்றது. மேலும் த என்பது 7வது நிராதார நிலையை குறிக்கின்றது. இ என்ற எழுத்து அருட்பிரணவ ஜோதி நிலையை குறிக்கும். இது 3வது உயிர் எழுத்து படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் 3 செயல்களையும் விளக்குவது. ரு இர் ப்ளஸ் உ என பிரியும். இர் 12வது மெய்யெழுத்து 12வது நிலையான துவாதசாந்த நிலையை குறிக்கும். உ 5வது உயிர் எழுத்து ஐஞ்சக்திகளாக விரிந்து நடத்தி வரும் ஐஞ்செயல் காரியப்பாடுகளை குறிக்கும். எனவே திரு என்பது கடவுள் வடிவம், அவரது அருள் தன்மையும் இணைந்து விளங்குதலை உணர்த்துவதாக உள்ளது. இந்த திருவே தயவு ஒளியே 1000 நாமங்களால் அழைக்கப்படுகின்றது. 1000 கற்பனா உருவங்களுக்கும் காரணமாய் அமைந்துள்ளது. ஒன்றான அருட்பெரும் ஜோதிபதியே, தயாபெரும் ஜோதிபதியே சிவமாகவும் பிரம்மமாகவும் சொல்லப்படுவது. அவையெல்லாம் ஞானம் விளைவிக்கும் வெறும் கற்பனையே என்பதை வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள அனுபவமாலை பாடல் ஒன்றினால் அறிந்து உணரலாம். பெருகிய பேரருளுடையார் அம்பலத்தே நடிக்கும் பெருந்தகையன் கணவர் திருப்பேர் புகழென்கின்றாய். அருகர் புத்தராதி என்பேன், அயன் என்பேன், நாராயணன் என்பேன், அரண் என்பேன், ஆதிசிவன் என்பேன், பருகு சதா சிவம் என்பேன், சத்தி சிவம் என்பேன், பரமென்பேன், பிரமம் என்பேன், பரபிரமம் என்பேன், துருவு சுத்த பரமம் என்பேன், துரிய நிறைவென்பேன், சுத்த சிவமென் பணிவை சித்து விளையாட்டே. இப்பாடலில் அருகர் புத்தர் என வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. அருகர் முதலிடம் பெற்றுள்ளது. ஏனெனில் அவர்கள்தான் ஜீவகருணையை, கொல்லாமையை முதன்மையாக கடைபிடித்தவர்கள், வலியுறுத்தியவர்களாவர். சைவர்கள் கூட ஆதியில் புலாட் உண்பவராயும் மண்டையோட்டை அணியும் கபாலிகர்களாயும் விளங்கினர். அதன் பின்புதான் அவர்கள் கொல்லாமையை பின்பற்றினர். எனவே சிவம் பின்னால் சொல்லப்பட்டது. இத்தனை பெயர்களோடும் வேறு வேறு உருவங்களோடும் விளங்கும் பரம்பொருளை முடிவான ஓர் உவமை காட்டி விளக்கி கூற இயலாது. அதற்கு சொல்லும் பொருளும் கூட முழுவதும் உதவ முடியாது. இதைப்போல இருக்கும், அதைப்போல இருக்கும் என்று ஒப்பிட்டு கூறி விளக்கிவிட முடியாது. மனோகற்பனைக்கு எட்டாதது. அதற்கு அதுவே நிகராகும். அண்டவெளி முழுவதையும் நம் கண்களால் காண முடியாது. ஒரு சூரியன், ஒரு சந்திரன்தான் நம் கண்களுக்கு தெரிகின்றது. வான்வெளியில் உள்ள ஒவ்வொரு விண்மீனும் ஒரு சூரியனே. அந்த ஒவ்வொரு சூரியனைச் சுற்றிலும் கோள்கள் உள்ளன. அவற்றிலும் ஒவ்வொரு நில உலகம் உண்டு. அவ்வுலகங்களில் எல்லாம் நம்மை போன்ற கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கின்றனர். அவர்களும் இவ்வாறே கடவுள் உண்மையை அறிய வேண்டி பல்வேறு முயற்சிகள் செய்து கொண்டே உள்ளனர். தயவு இல்லாத எந்தவித முயற்சியாலும் கடவுள் உண்மையை உணர முடியாது. எத்தனை முறை கேட்டாலும் படித்தாலும் அதனை ஒவ்வொருவரும் தம் அனுபவத்தில் உணர்ந்து அறியும் வரை தெரிந்து கொள்ள முடிவதில்லை. தேகம், நாம் என்ற உணர்வு மாற வேண்டும். புலன் உணர்வு பற்றுகளை தவிர்க்க வேண்டும். இதனை புறப்பற்றகற்றத் தொடங்காதே பெண்ணே, புலையகப்பற்றை அறுத்தாய் நினைக்கே, இறப்பற்றதென்கின்றார் என்னடியம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடியம்மா என்னும் பாடல் வரிகளால் அறியலாம். மன ஓர்மையோடு இறைவனிடம் விண்ணப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். பக்குவ காலத்தில் உண்மைகள் உணர்த்தப்படும். இவ்வனுபவ நிலை எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் வந்துவிடாது. சிலருக்கு எளிதில் முயற்சி சாதனையாகலாம். வேறு சிலருக்கு பல தடவை முயற்சி செய்தும் நீண்ட காலம் பிடிக்கலாம். அந்த உயர்நிலையை பெறும் வரையிலும் நாம் இடைவிடா முயற்சி செய்தல் வேண்டும். வந்து பாரீரே என்று அழைக்கப்படுவது சிறநடு விளங்கும் சிற்றம்பலத்து ஒளிர், தயவு ஒளியை சார்ந்து கொள்ளுங்கள் என்று பொருள்படும். நாம் எல்லோரும் அந்த தயவு ஒளியை சார்ந்து உயர்நிலையை பெறுவோம். தயாபெருஞ்சோதியே 6 அசை மந்திர மொழியாக கடவுள் அனுபவ வாழ்வை சேர்த்து வைப்பதாக இருக்கின்றதாலே இதுதான் ஒரு நல்ல பொருத்தமான மார்க்கம் அல்லது 6ஆகிய 6 ஆம். இம்மார்க்கத்தினால் சுத்த தயவுமயமாகி மேல்நிலையில் நழுவாதிருந்தால் உண்டாகும் அனுபவம் இப்படி என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் இந்நிலையுற்று இருந்து கொண்டுதான் அனுபவித்தல் கூடும்.
இதைத்தான் இங்கு வந்து பாரீர் என்று உரைக்கப்பட்டது. மற்றபடி இந்நிலையிற் பொருந்திடாது. ஆராய்ச்சி, பாவனை, ஜெபம், வெறும் நம்பிக்கை முதலியவற்றால் எல்லாம் கடவுள் அனுபவம் உண்டாகிவிடாது. தயாநிலை பெறுக. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.